3 அதிகாரம் 26 கர்த்தர் உன் நம்பிக்கையா இருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார். ஒரு அற்புதமான வாக்குத்தத்தத்தை தேவன் இங்கே நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் உன் நம்பிக்கையா இருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காக்கிற தேவாதி தேவன். அல்லேலூயா. சரி, ஏன் கால் சிக்கணும்? எவ்வளோ அவயவங்கள் இருக்கிறது, ஏன் காலுக்கிட்ட இந்த வார்த்தை வருது அப்படி என்றால், மேலே சொல்லப்பட்டது சடுதியான திகிலும் துஷ்டர்களின் ஆழ்கடிப்பும் வரும்போது நீ அஞ்ச வேண்டாம், கர்த்தர் உன் நம்பிக்கையார். இதுதான் இதனுடைய பதில். இந்த வார்த்தையுடைய பதில் இதுதான். சடுதியான திகிலும் துஷ்டர்களின் பாழ்கடிப்பும் வரும்போது நீ அஞ்சாத, கர்த்தர் உன் நம்பிக்கை. எந்த மனுஷன் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறானோ, அல்லேலூயா, அவன் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் வந்தாலும் கர்த்தர் அவன் நம்பிக்கையா இருக்கிறதுனால அவர் தாங்கிக் கொள்வார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கூர்ந்து கவனிங்கள். இந்த செய்தி உங்களுக்கு விசேஷமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. இந்த 2 வசனத்தைய நம்ம வாசிக்க போறோம். கீழ் வசனத்தை வாசித்துட்டு பிறகு 25 வாசிக்கலாம். வாசிக்கலாமா? கர்த்தர் என் கொள்ளாதபடி காப்பார். சடுதியான திகிலும் துஷ்டர்களின் பாழ்கடிப்பும் வரும்போது நான் அஞ்ச மாட்டேன். அங்க நான் போட்டுக்கலாமா? அல்லேலூயா. இப்ப வாசிக்கலாமா? கர்த்தர் என் நம்பிக்கையா இருந்து என் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார். திகிலும் துஷ்டரின் பாழ்கடிப்பும் வரும்போது நான் அஞ்ச மாட்டேன். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? நம்ம விசுவாசிக்கணும். இந்த வார்த்தையை நீ விசுவாசிக்கும் பொழுது சடுதியான ஒரு காரியங்கள், திகிலான ஒரு காரியங்கள் எது வந்தாலும் அந்த விசுவாசி பயப்படவே மாட்டான். ஏனென்றால் அவன் நம்பிக்கை கர்த்தர். அவனுடைய நம்பிக்கை கர்த்தரா இருக்கிறதுனால. நம்முடைய நம்பிக்கையெல்லாம் அவர் தானே. அதனால தானே அவருடைய சமூகத்துக்கு வந்திருக்கணும். அல்லேலூயா. ஆகினால் உன்னுடைய நம்பிக்கை கர்த்தரா இருக்கிறதுனால சடுதியான திகில் வந்தாலும் துஷ்டரின் பாழ்கடிப்பு வந்தாலும் நீங்க பயப்பட வேண்டாம். கர்த்தர் உங்கள் கால் சிக்கி கொள்ளாதபடி கர்த்தர் காப்பார். அதாவது என்ன காரியம் வந்தாலும் நீங்க நிற்பீங்க. அல்லேலூயா. என்ன காரியம் வந்தாலும், என்ன திகில் வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும் கீழே விழுகிறதோ உருண்டு போகிறதோ எதுவுமே இருக்காது. நீங்க நல்லா நிற்பீங்க. ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபையை தேவன் உனக்கு கொடுப்பார். நீங்க நிற்பீங்க. எந்த சூழ்நிலையிலும் நீங்க நிற்பீங்க. அதுதான் தேவன் மேல் வைக்கிற நம்பிக்கை. நம்முடைய காலை சறுக்க விட மாட்டார். அல்லேலூயா. உன் கால் தள்ளாட விட மாட்டார். சிக்கிக்கொள்ள விட மாட்டார். ஆண்டவர் விசேஷமாக உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு தேவன் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படின்னா தேவன் மேல நாம் நம்பிக்கை வை. நம்பிக்கை பெரிதாக இருக்க வேண்டும். மலை போல இருக்கணும். அல்லேலூயா. மலை போல இருக்கணும் அந்த நம்பிக்கை. ஏதோ யார் மேல மலை போல சொல்லுவாங்க பாருங்க. நான் உன்னை மலை போல நம்பியிருந்தேன், நீ கைவிட்டுட்ட. மனுஷனை சொல்லுவோம். நான் உன்னைதான் நம்பினேன், மலை போல நம்பினேன், நேர் என்னை கைவிட்டுட்டீங்க அப்படின்னு மனுஷன் கைவிடுவான். ஏசப்பா ஒருபோதும் கைவிடும். ஒரு நாளும் கைவிடும். இல்லையா? நீங்க அவரை மலை போல நம்புங்க. நம்பிக்கைக்கு பலன் தருகிற ஒரே கர்த்தர் நேர் ஆராதிக்கிற சர்வவல்ல தேவன். வாசிக்கிறீங்களா? சரி. ஆண்டுடைய மகிமை என்றும் உங்க மேல் இருப்பதா. அவர் கிருபை என்னால நம்மோடு கூட. இந்த பாக்கியம் நடக்கணும் அப்படின்னா நம்ம தள்ளாடாம, நம்ம கால் சிக்கி கொள்ளாம, நம்ம நல்ல நம்முடைய வாழ்க்கையில, அதாவது கடன்ல சிக்கி கொண்டேன், வியாதியின் பிரச்சனையில் சிக்கி கொண்டேன், குழப்பத்துல என் குடும்பம் சிக்கிக்கிட்டு இருக்குது, அதுக்கெல்லாம் வேலையே இருக்காது. நம்ம அவர் மேல நம்பிக்கை வச்சுட்டோம்.
ஒருவேளை சிக்கப்பட்டாலும் ஜெபம் பண்ணுங்க, அது கழண்டி ஓடிடும். ஜெபம் தான் ரொம்ப முக்கியம். ஜெபிக்கிறவங்க எதையும் வின் பண்ணுவாங்க, ஜெபிக்காதவங்க வின் பண்ண மாட்டாங்க. அல்லேலூயா, பிரைஸ். இப்போ இந்த காரியம் நமக்கு நிறைவேறணும் அப்படின்னா கர்த்தர் நம்முடைய நம்பிக்கையாக இருக்கணும். நம் கால் சிக்கிக்கொள்ளாதபடி அவர் நம்மை காத்துக்கொள்ளணும். ஒரு 3 காரியங்கள் உங்களோடு கூட இதே அதிகாரத்தில் உங்களோடு பேசும்படி பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசுவார். அல்லேலூயா. இப்போ 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சரி. இப்போ இங்க என்ன சொல்லுதுன்னா, கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக நீ அவைகளை உன் கழுத்தில் பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். அல்லேலூயா. இங்க நல்ல கவனிக்கணும். கிருபை சத்தியம் நமக்கு தேவன் வைத்திருக்கிறார். சத்தியம் என்பது அவருடைய வார்த்தை, கிருபை என்பது அவருடைய இரக்கம். அல்லேலூயா, அவருடைய இரக்கம். நம்ம கூட சிலருக்கு இறங்கும் பாருங்க. அவங்க ஒரு மாதிரியா இருந்தாங்கன்னா நம்மளால முடிஞ்சதை நம்ம பாக்கெட்ல இருக்கிறத அவங்களுக்கு கிட்ட கொடுத்துட்டு வருவோம். சாப்பிட்டீங்களான்னு கேட்போம். அல்லேலூயா. ஆமா, சாப்பிடலன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்வோம் பாருங்க. இது மனிதனாகிய நாம இப்படி செய்யும்போது தேவன் பெருசா செய்வார். சின்னதெல்லாம் செய்ய மாட்டார் ஆண்டவர், அவர் பெருசா செய்வார். அல்லேலூயா. அவர் செய்கிறது பெரிய காரியங்கள், அதுதான் கிருபை சத்தியம். அப்ப கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. நம்மளாம் கர்த்தருடைய பிள்ளைகள், நம்ம சபையின் அங்கங்கள், கிறிஸ்துவின் ரத்தத்தில் கழுவப்பட்டவர்கள், பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டவர்கள். நம்ம இடத்துல இந்த 2 காரியமும் எப்பொழுதும் இருக்க வேண்டும், எப்பொழுதும் வெளிப்பட வேண்டும். அல்லேலூயா. நம்ம இடத்துல கிருபையும் சத்தியமும் வெளிப்பட வேண்டும். கிருபை என்றால் மற்றவர்களுக்கு இறங்குகிறது, சத்தியம் என்றால் தேவனுடைய சத்தியத்தின்படி வாழ்கிறது. சிலர் நல்ல பைபிள் படிப்பாங்க, சத்தியத்தின்படி நடக்கவே மாட்டாங்க. அல்லேலூயா. அவங்க கிட்ட பலவிதமான காரியங்கள் தென்படும். அப்படி அல்ல. கிருபை என்பது தேவனுடைய கிருபை நமக்கு இறங்கினது போல நாம் மற்றவர்களுக்கு இரக்கம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. நம்ம மற்றவர்களுக்கு இரக்கம் செய்ய வேண்டும். 2வது சத்தியம். சத்தியத்தின்படி நம்ம வாழணும். பைபிள் வாசிக்கிறது பெருசல்ல. வீட்டில் 2 அதிகாரம் 3 அதிகாரம் 4 அதிகாரம் வாசிக்கிறது பெருசல்ல. பைபிளை படிச்சு முடிச்சிடணும். அவங்க சத்தியத்தை அது உள்ள இருக்கிற பொருளை கவனிக்க முடியாது. சத்தியம் நமக்கு ஆவியானவர் சொல்லி கொடுத்திருக்கிறார். உலகத்தானுக்கு தெரியுதுங்க. யாருக்கு? அரசியல்வாதிக்கு, உலகத்தானுக்கு, இந்து மக்களுக்கு, முஸ்லிம் மக்களுக்கு தெரியுது. இந்த கண்ணத்தில் அறிஞ்சா சொல்லு, அவனுக்கு தெரியுது. ஏசப்பா இப்படி சொல்லி இருக்கிறாரு. ஒரு கணத்தை அறிஞ்சா மறு கணத்தை கொடுன்னு சொல்லி இருக்கிறார். சத்தியம் இது நம்ம கிட்ட வேலை செய்யணும். அல்லேலூயா. இது நம்ம கிட்ட வேலை செய்யணும். தேவ கிருபை நமக்கு என்றும் கிடைக்கணும். நம்ம மற்றவர்களுக்கு இறங்கணும், மற்றவங்களை மன்னிக்கணும். அல்லேலூயா. ஆமென். பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதா, அதுல ஆண்டவர் ஒன்று சொல்லி கொடுத்திருக்கிறார். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உமது நாமம் மகிமைப்படுவதாக, உமது ராஜ்யம் வருவதாக, உமது சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள ஆகாரத்தை தாரும். அப்புறம் எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை அதுதான் சரி. அது இன்னொரு இடத்துல இருக்கும். எங்கள் குற்றங்களை, அல்லேலூயா, நீர் எங்களை மன்னிக்கிறது போல நாங்களும் எங்களுக்கு விரோதமாய் செய்கிற குற்றங்களை நாங்கள் மன்னிக்க வேண்டும். அதில் அழகாக தெளிவாக எழுதியிருப்பார். இது சத்தியம். இந்த சத்தியத்தை நாம நிறைவேற்றணும். கிருபையும் சத்தியமும், கிருபையும் சத்தியமும். சத்தியத்தை கை கொள்ளுகிறவனே தேவனுக்கு பிரியமானவன். சத்தியத்தை கை கொள்ளுகிற குடும்பம் கர்த்தருக்கு பிரியமான குடும்பம். அந்த குடும்பத்தில் ஒரு குறை வராது, எல்லாமே நிறைவாக்கப்படும். தேவனுடைய சத்தியத்தை கை கொள்ளுகிற குடும்பம் எல்லாமே நிறைவாக்கப்படும், நிரம்பி வழியும்.
தாவீது சொல்றார், என் பாத்திரம் நிரம்பி வடிகிறது. டிஸ்டர்ப் பண்ணாம பார்த்துக்கணும். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். வருதான் அவரோடு கூட. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். அந்த நிலைத்திருப்பு நமக்கு ரொம்ப அவசியம். அப்போ இங்கே கர்த்தர் உன் நம்பிக்கையா இருந்து உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பார். அவர் காக்கிறார். அதற்கு ஒரு விசேஷித்த பலன் இங்கே கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. இந்த பைபிள் சொல்லுது, கிருபையும் சத்தியமும் நம்மை விட்டு விலகக்கூடாது. தேவன் நமக்கு இறங்கினது போல நாம் மற்றவர்களுக்காக இறங்க வேண்டும். மற்றவர்களுக்காக இறங்கி ஜெபிக்கணும். மற்றவர்களுக்காக முடிஞ்ச அளவுக்கு இறங்கி கொடுக்கணும். முடிந்த அளவுக்கு. நம்மகிட்ட இல்லைன்னா அதை பத்தி நோ ப்ராப்ளம். அல்லேலூயா. மற்றவங்களை இரக்கத்தோடு பார்க்கணும். அவங்க சாப்பிட்டாங்களா இல்லையான்னு தெரியலையே, இரக்கத்தோடு பார்க்கணும். அவங்க தேவனை அறியலையே, இரக்கத்தோடு பார்க்கணும். நம்ம வாழ்கிற இடத்துல ரவுடி இருப்பான், ரவுடி சகோதரிங்க இருப்பாங்க. அல்லேலூயா. தாதாக்கள் தாதிகள். ஒரு அலலியா சொல்லாமா? நம்ம வாழ்கிற இடத்துல தாதாக்கள் இருப்பாங்க, தாதிகள் இருப்பாங்க. அல்லேலூயா. பெண் தாதா அப்படின்னு நியூஸ் எல்லாம் வருது பாருங்க. ஸோ அவங்க நமக்கு விரோதமா கிரியை செய்வாங்க. அந்த கிருபை சத்தியம் அவங்கள இரக்கத்தோடு பார்க்கணும். இன்னைக்கு அவன் செத்து போயிட்டானா நரகத்துக்கு போவான். ஆண்டுடைய சமூகத்தில் அவனுக்காக இறங்கி ஜெபிக்கணும். இதுதான் கிறிஸ்துவ லைஃப். செட்டில் ஆகணும். நம்ம நல்லா சம்பாதிச்சு செட்டில் ஆயிடணும். அது கிறிஸ்துவ லைஃப் இல்லை. சம்பாதிச்சு செட்டில் பண்ணிட்டு இவருக்கு போயிடுவார். புரியுதா? சம்பாதிச்சு செட்டில் பண்ணிட்டு இவர் ஹார்ட் அட்டாக்ல இவர் வீட்டை விட்டு கிளம்பிடுவார். எவனோ சாப்பிடுவான். அப்படி அல்ல. கிறிஸ்துக்குள்ளே அவருடைய சத்தியங்களை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறணும். மற்றவங்களுக்காக தேவன் நம்மை மன்னித்தது போல, நம்மை கிருபையாய் பார்த்தது போல நாமும் மற்றவர்களை கிருபையாய் பார்க்க வேண்டும். யார நமக்கு விரோதமா செய்யறான் இல்லையா, நமக்கு விரோதமா பேசுறான் இல்லையா, அவனை கிருபையாய் நம்ம பார்க்க வேண்டும். அல்லேலூயா. சிலர் பொறுத்து 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 பார்த்துட்டு ஆவி அவுத்து விட்டுருவாங்க. பவுல் சொல்றாரு, உன் ஆவியை அவுத்து விடாத இருப்பாயாக. அதுல ஒரு கட்டுப்பாடு வரணும். என் மகனை எப்படி சொல்லுவேன், என் மகளை எப்படி சொல்லுவேன்? ஆவி அவுத்து விட்டுருவாங்க பாருங்க. யார் நிக்கிறாங்க சூழ்நிலை தெரியாது, ரோடுன்னு தெரிய தெரியாது, அவங்களுக்கு மாலுன்னு தெரியாது, பீச்சுன்னு பார்க்க மாட்டாங்க. ஆவி அவுத்து விட்டுட்டாங்கன்னா தான் யார் என்றது நிரூபிச்சு காட்டும் வரையிலும் அவர்கள் அடங்க மாட்டார்கள். தான் யார் என்று நிரூபிச்சு காட்டும் வரையிலும் அவங்க அடங்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள் சத்தியத்திற்கு வெளியே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக நீ அவைகளை உன் கழுத்தில் பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதி கொள்ளும் போதுதான் தேவ சித்தத்தை நாம் நிறைவேற்ற முடியும். பலகையில் எழுதி கொள்ள வேண்டும். சத்தியங்களை இதயத்தில் எழுதி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எழுதி கொண்டு அப்படியே கை கொள்ளும் போது எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் உன் நம்பிக்கை இருக்கிறதுனால உன் கால் சிக்கி கொள்ளாதபடி காப்பார். எதையிலும் சிக்காதுங்க, எவைகளிலும் சிக்காது. நீங்க டிஸ்கவரி பார்க்கும்போது நான் இப்படி யோசிப்பேன், ஒரு நல்ல பெரிய மான் அல்லது நல்ல பெரிய மாடு, அல்லேலூயா, இவைகள் அந்த காட்டில் வருதுன்னா குறைஞ்சது அந்த அளவுக்கு அதுக்கு உடம்பு வர்றதுக்கு ஒரு 10 வருஷம் ஆகும். கவனிக்கணும், ஒரு 10 வருஷம் ஆகும். ஒரு நல்ல காளை காட்டு மாடு நல்ல பெருசா, அதுக்கு ஒரு பேர் இருக்குதே, அது என்ன பேரு? சொல். இருக்குது, எல்லாமே அதுக்கு பேரு தான். ஒருத்தன் குண்டா இருப்பானே,
அவன் பேர் தெரியாது. பைசன், பைசன். ஓகே, நல்லா கவனிங்க. அது அவ்வளோ பெருசா வளர்ற வரைக்கும் நான் யோசிப்பேன், இந்த மாடு பைசன் அது தொட மட்டும் 80 கிலோவா ஒவ்வொரு தொடையும். ஹalleluya. ஒரு தொடை 80 கிலோ. அப்ப 4 தொடை எத்தனை கிலோ? கிட்டத்தட்ட 1200க்கு மேல அதோடைய வெயிட், 1500க்கு மேல அதோடைய வெயிட் பைசன். கவனிக்கலாம். அப்போ இந்த மாடு அந்த அந்த வீதியில வரும்போது நான் நினைப்பேன், இது வந்து சிறுத்தை கிட்ட மாட்டாம தப்பிச்சிருக்கு, அப்புறம் கரடி கிட்ட மாட்டல, புலிகிட்ட மாட்டல, சிங்கங்கிட்ட மாட்டல. அல்லேலூயா. இது மாட்டாம இவ்வளோ நாள் உயிரோடு இருக்கிறது பெரிய காரியம். ஏன்னா இது பாதுகாப்பான இடத்துல இருந்திருக்கிறது அப்படின்னு யோசிப்பேன். அல்லேலூயா. அப்படிதான் இத்தனை காரியங்கள், இத்தனை மிருகங்கிட்ட இருந்து அது தப்பிச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறதுனா, இது ஒரு நல்ல சேஃபான ஒரு இடத்துல இருக்கிறது அப்படின்னு நான் யோசித்துக்குவேன். அதுதான் இங்கே எழுதியிருக்கிற, கர்த்தர் உன் நம்பிக்கையா இருந்து உன் கால் எவ்வகையிலும் சிக்கிக்கொள்ளாதபடி நீ இவ்வளவு நாள் உயிரோடு இருக்கிறது தேவ கிருபை, தேவ கிருபை. எத்தனை சுனாமி வந்தது, தேவ கிருபை. எத்தனை முறை வயிற்று போக்கு வந்தது, தேவ கிருபை. அல்லேலூயா. எவ்வளவு நாள் உனக்கு வயிற்று வலி வந்தது, தேவ கிருபை. நீ ஷேப்பா இருக்கிற, உன் மேல தேவ கிருபை இருக்கிறது. நீ உயிரோடு இருக்கிற மட்டும் நீ சேப்பான இடத்துல இருக்கிற ஆண்டவனை எப்படி நடத்துக்கிறான், அவருக்கு நன்றி. ஆவியை அவுத்து விடக்கூடாது, பொறுத்துக்கணும். யாராவது அடிச்சா கூட பொறுத்துக்கணும். அதான் ஏசப்பா சொல்லியிருக்கிறார். இந்த கன்னத்தில் அறிஞ்சா டக்கு டக்குன்னு நமக்கு கோவம் வந்துடும். ஒரு முறை வந்துடும், 2 முறை வந்துடும், 3 முறை வந்துடும், அடிச்சிடுவோம். அல்லேலூயா. ஒவ்வொரு முறையும் மனம் திரும்பணும். ஆண்டவரே, இந்த முறையும் நான் பாவம் செஞ்சேன், இந்த முறையும் நான் பாவம் செஞ்சேன், இந்த முறையும் பாவம் செஞ்சேன். அல்லேலூயா. ஆபிரகாம் கேட்பார், 30 நீதிமான் இருந்தா அழிப்பீரா? 45 நீதிமான் இருந்தா அழிப்பீரா? அழிக்க மாட்டேன். 40 நீதிமான், 35 நீதிமான் இருந்தா அழிப்பீரா? அழிக்க மாட்டேன். சோதோமை அழிக்கிறதுக்கு அங்க ஒருத்தர் இருக்கணும். என்ன லோத்து இருக்கிறார். அதனால இவர் கேட்கிறார், அப்படியே ஆண்டவருடைய இருதயத்தை அப்படியே இறக்கிட்டு வந்துட்டே இருக்கிறார். 15 நீதிமான் இருந்தா அழிப்பீரா? ஆண்டவரே, உமக்கு கோபம் வராதிருப்பதாக இன்னொரு முறை ஒரு விசையை நான் கேட்கிறேன், 10 நீதிமான் இருந்தா சொல்லாமா? ஆகினால் நாம் தவறு செய்யும் போது ஒவ்வொரு முறையும் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு தவறு செய்வோம். ஆனா அந்த அந்த இதை நமக்கு இருந்துட்டே இருந்தா ஒரு நாள் நாம யோசிப்போம், வேணாம், இன்னொரு முறை யாராவது அடிச்சா கூட நான் வாங்கிக்கிறேன், தாங்க இதயத்தில் எழுதுகிறேன். அவருடைய இதயம் என்கிற பலகைகள் எழுதி கொள்ளக்கூடிய ஒரு வார்த்தை அதுதான். 5 முறை நம்ம கோவப்பட்டு சண்டை போட்டுருவோம். இது நமக்கு தகுதி இல்லைன்னு பரிசுத்த ஆவியை நம்மோடு கூட பேசுவார். அந்த அபிஷேகம் பேசும். அடுத்த முறை நான் அடி வாங்கினாலும் பரவாயில்லை, நான் பொறுத்துக்கிறேன், அது நடக்கும். ஆனா நீ ஒன்றும் பேச மாட்டேன், திரும்பி வந்துடுவேன். உன்னை பார்த்து பரிசுத்த ஆவியானவர் அவ்வளோ சிரிப்பாராம். தேவ ஆவியானவர் இயேசு கிறிஸ்து உன்னை பார்த்து அவ்வளோ சந்தோஷப்படுவாராம். மனம் திரும்பி வரும்போது, அதான் 100 ஆடுகள் இருக்க, அல்லேலூயா, 100 நீதிமான்கள் இருக்க, ஒரு பாவி மனம் திரும்புறது பரலோக ராஜ்யத்தில் பெரிய ஒரு விருந்து நடக்குதான். அல்லேலூயா. மனம் திரும்புகிற போது பரிசுத்த ஆவியான உன் நிமித்தம் விசேஷமாக சந்தோஷப்படுவார். அந்த மனம் திரும்புதல் ரொம்ப அவசியங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லாம் மனம் திரும்பி வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லவே முடியாது, கணிக்கவே முடியாது. எந்தெந்த புத்துக்குள்ள என்னென்ன பாம்பு இருக்கிறதுன்னு தெரியாதுங்க. அல்லேலூயா. அதை திடீர்னு எழும்பி ஆடும்போது தான், புரியுதா? அது ஆடும்போது தாங்க தெரியும், ஓஹோ இது இந்த பாம்பா, ஓஹோ இந்த புத்துல இந்த பாம்பு இருக்கிறதா. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஆகினால் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயையும்
நற்புத்தியும் பெறுவாய். எவ்வளவு அழகா எழுதியிருக்கு அவர் பார்வையில. அப்ப நம்ம ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறார். 5 முறை தப்பு செய்றோம். ஆனா வசனம் புரியுது. இனிமே நான் யாராவது என் வண்டி இடிச்சா கூட நான் போகும்போது சண்டை போட மாட்டேன். யாராவது என் ரோட்ல வந்து என்னை கேட்டால் கூட நான் சண்டை போட மாட்டேன். 5 முறை நான் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு தவறு பண்ணிட்டேன். இந்த முறை யார் என்ன சொன்னாலும் அமைதியாயிடுவேன். அப்படின்னும் போதுதான் கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக நீ அவைகளை உன் கழுத்தில பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில எழுதிக்கொள். அப்ப என்ன பண்ணுவேன்? எழுதிட்டு அதே ஆண்டவருக்கு பிரியமா நடக்கும்போது அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறுவாய். அல்லேலூயா. அதுக்கு பிறகு தாங்க நம்ம கிறிஸ்தவனாக உருவாகிறோம், உருவெடுக்கப்படுகிறோம். சில நாள் தப்பு பண்ணிட்டே இருப்போம். அப்போ முழு கிறிஸ்தவர்கள் நம்ம அல்ல. கிறிஸ்துக்குள்ள நுழைஞ்சிட்டோம், அவ்வளவுதான். ஆனா பலகையில அவருடைய வார்த்தையை இதயத்தில் எழுதிட்டு அதன்படி நம்ம ஜீவிக்கும் போதுதான் தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் தயவு கிடைக்குது, கிருபை கிடைக்குது. அல்லேலூயா. அப்ப தேவனும் சந்தோஷப்படுறாரு, மனுஷனும் நம்மை குறித்து சந்தோஷப்படுறார். அந்த மனம் திரும்புதல் வரும் பொழுது, மனம் திரும்புதல் எப்போ? என் தேவனுடைய வார்த்தையின்படி நான் வாழ்வேன், என் கர்த்தருடைய சொற்படி நான் நடப்பேன். எங்க இப்படி இருந்து பாருங்களேன், வீடு ஆசீர்வாதத்தால நிரம்புங்க. அல்லேலூயா. நீதிமான் வீட்டுக்குள்ள ஆசீர்வாதங்கள் வந்து தங்குங்க, போவே போவார். நீங்க சாப்பிட்டு திருப்தியாகி 10 பேருக்கு கொடுப்பீங்க. கடன் உன்னை வாங்கவே விட மாட்டார். அது அவருடைய ஸ்டைலுங்க. நம் பிள்ளைகளை கடன் வாங்க விட மாட்டாருங்க அவர். அல்லேலூயா. கிருபையா நடத்துவாருங்க. மனுஷனுடைய பார்வையிலும் தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் என்ன கிடைக்குது? தயவும் கிடைக்கிறது. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை தவிப்படும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சுய புத்தி மேல சாயவே கூடாது. உன் இதயம் ஒன்று சொல்லும், பைபிள் ஒன்று சொல்லும், சத்தியம் ஒன்று சொல்லும். இதயம் நம்முடைய இருதயம் ஒன்று சொல்லும், சத்தியம் ஒன்று சொல்லும். சத்தியம் நல்ல வழியில் நடத்தும். ஆனா சுயம் வேற மாதிரி செய்யும். சுயம் வெளிப்பட்டதுன்னா பயங்கரமா ஆயிடும் மனுஷன். அல்லேலூயா. இந்த சுயம் வரவே கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சுயத்தை வச்சு மனைவி கிட்ட காட்டினா நிம்மதியா வாழ முடியாது. அதே மனைவி சுயத்தை வச்சுட்டு புருஷன்கிட்ட காட்டினா நிம்மதியா வாழ முடியாது. அப்பா அம்மாவும் சுயத்தை வச்சு பிள்ளைங்கிட்ட காட்டினாங்கன்னா அந்த குடும்பம் நல்லா இருக்காது. பிள்ளைங்க சுயமா தாய் தகப்பனை விட்டு பிரிஞ்சு போறாங்கன்னா அந்த குடும்பம் நல்லா இருக்காது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேர்டுங்க அது. அல்லேலூயா. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து. எல்லாம் கர்த்தர், எல்லாம் அவர் பார்த்துக்குவார். என்ன பிரச்சனை வந்தாலும் என் தேவன் பார்த்துக்கொள். கோபம் மற்றவங்க என்ன உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்களா, அவர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. இது தேவனை நம்புகிறவர்கள். அவன் பிள்ளை என் கண்ணு எதிரே அடிச்சான், என் தேவன் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் பார்த்துட்டு இருந்தேன், அவன் தான் வந்து பைக் உன் பிள்ளை மேல விட்டு கால் ஒடிஞ்சது, அவர் பார்த்து கொள்வார். எங்க ஒரு கிரியும் வராதுங்க. தேவன் அந்த எலும்பு கூட செஞ்சு நல்ல காலை விட சூப்பர் காலா மாத்தி கொடுப்பாருங்க ஆண்டவர். அவருடைய நாமத்தினால் கூடாதது என்னங்க இருக்கிறது? சுயம் வேண்டாங்க. சுயமானவன் நல்லவன் இல்லை, சுயமானவள் நல்லவள் அல்ல. அவங்க அந்த சுயத்தை விட்டு வெளியே வரவே மாட்டாங்க. அல்லேலூயா. அவர்கள் சுயத்தை விட்டு வெளியே வர மாட்டார்கள். ஆனா இங்க தேவன் தெளிவாய் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்துட்டா என்ன நடக்குது? உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். இருக்கிற பாதையாயிருதுங்க. இங்கே செவ்வையான பாதையில நடப்போம். பரலோக ராஜ்யத்துல போனா தங்க பாதையில நடப்போம். ஒரு அல்லையே சொல்லாமா? ஒரு அல்லையே சொல்லாமா? ஒரு விசுவாசி ஆண்டவர் பார்த்து சொன்ன, ஆண்டவரே உமது வருகை தாமதமானால் நான் மரித்து இறந்து வருவேன்.
உன் வருகை தாமதமானால் நான் இறந்து வருவேன், அதாவது மரித்து வருவேன், இறந்து வருவேன். ஆனால் உமது வருகை இப்பொழுதே என் வாழ்க்கையில வருமானால் நான் பறந்து வருவேன். ஒரு புஸ்தகத்தில் ஒரு ஐயா எழுதியிருக்கிறாருங்க. அல்லேலூயா. நீர் தாமதமான நான் மரித்து நான் இறந்து வருவேன், நான் இறந்து வருவேன். அல்லேலூயா. நீ சீக்கிரம் வருதுண்டா, நான் பறந்து வருவேன். இப்படித்தாங்க நம்முடைய ஆலோசனை, நம்முடைய சிந்தனை இதெல்லாம் நமக்கு இப்படித்தான் இருக்கணும். தேவனை சார்ந்து சிந்திக்கணும், தேவனை சார்ந்து பேசணும். அல்லேலூயா. சுயம் வரவே வராது. என்ன நடந்தாலும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அந்த கண் எதிரே அவன் வந்து உன் பிள்ளைய அரைஞ்சான், பரவாயில்லங்க, என் தேவனுக்கு பார்த்துக்கொள்ள, என் குழந்தை நல்லா வரும். குழந்தைங்களுக்கெல்லாம் சப்போர்ட் போடுவீங்க, நல்லா இருக்காது. சுய புத்தி ஆவியை அவுத்து விடக்கூடாது. அல்லேலூயா. நம் தேவனுக்கு மிக பிரியமா இருக்கணும். ஆண்டவர் பெரிய நன்மைகளை கர்த்தர் செய்வார். செவிட்டு விரியன் பாம்புன்னு ஒண்ணு இருக்குது, உங்களுக்கு தெரியுமா? ஓ, அந்த செவிட்டு விரியன் பாம்பு எந்த தேசத்தில் இருக்குது அது மட்டும் சொல்லுங்க, உங்களுக்கு பிரைஸ் தரேன். நீங்க சிரிச்சா எப்படி? செவிட்டு விரியன் பாம்பு எங்க இருக்குது, எந்த தேசத்தில் இருக்குது? சொல்ல மாட்டீங்களோ? அப்பா, எல்லா தேசத்திலும் இருக்குது. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? எல்லா தேசத்திலும் இருக்குதுன்னு தெரியல, பைபிள் என்கிற தேசத்தில் இருக்குது. செவிட்டு விரியன் பாம்பு தன் காதை அடைத்து கொள்ளுமா நல்லது சொல்லும்போது. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? யாருமே நீங்க அந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் பண்ணல, எல்லாம் நல்லா கூர்ந்து கவனிச்சிட்டு இருக்கிறீங்க. சில நேரத்தில் பிரசங்கம் பண்ணும்போது அவங்க எப்படி காதை அடைச்சிக்கிறாங்க, அந்த காதை அடைக்கும் போது அவங்களுக்கு வெளிப்படுகிற அடையாளத்தை உங்களுக்கு சொல்றேன். அவங்க கிட்ட இருந்து வெளிப்படுகிற அடையாளம். பிரசங்கிக்கும் போது அவங்களுக்கு பிடிக்கலன்னா தாகமே இருக்காதுங்க, தண்ணீர் எடுத்து குடி. தாகம் இருக்காது, உடனே பாட்டில் எடுத்து தருந்து தண்ணி குடி. நமிக்காதுங்க, சொறிவாங்க. நமிக்காது, சொறிவாங்க. பக்கத்தில் இருக்கிற பட்ச அப்படி சீண்டி விடுவாங்க. அது அவங்க பாட்டு அங்கே உட்காந்துட்டு இருக்க அந்த குழந்தை சீண்டி விடுவாங்க. அது மற்றவங்க குழந்தை, இவங்க இழுத்து கொஞ்சிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் என்ன அடையாளம்னா அதை வைத்துக் கொள்ளுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. போன வாரத்தில் ஒரு உதாரணம் சொன்னேன். அல்லேலூயா. என்ன உதாரணம்னா, 2 பாஸ்டர் ஒண்ணா கூடுறாங்க. அப்போ ஒரு பாஸ்டர் சொல்றாரு, பாஸ்டர் உங்க விசுவாசியை நான் பார்த்தேன், உங்களை குறித்து உங்களுடைய சபை குறித்து சொன்னாங்க, ஆச்சரியப்பட்டேன் அப்படின்னாரு. அப்படிங்களா? என் விசுவாசி என்ன சொன்னாங்க? உங்க சபையில 40 வருஷம் மக்கள் இருக்கிறாங்களாமே, 40 வருஷம் மக்கள் உங்க சபை விட்டு யாரும் போக மாட்டாங்களாமே, அப்படியே இருக்கிறாங்களாமே அப்படின்னு கேட்டார். ஆமா இருக்கிறாங்க. எல்லாருமா? எல்லோரும் இருக்கிறாங்க. அவ்வளவு நல்லவங்களா? ஆமா ரொம்ப நல்லவங்க. உங்க சொல்படி அப்படியே கேட்பாங்களா? ஆமா அப்படியே கேட்பாங்க. சொல்லிட்டு சொன்னார், நல்ல தண்ணீர் அவர் அழுதுக்குனே சொன்னாராம், 40 வருஷ ஜனங்கள் இருக்கிறார்கள், ஆனால் அர்த்தத்தில் நான் 2ஆம் மரணத்துக்குரிய அடையாளங்களை 40 வருஷத்துக்குரிய ஜனங்கள் இருக்கிறார்கள், அவளிடத்தில் நான் 2ஆம் மரணத்துக்குரிய அடையாளங்களை அவர் அழுதுட்டே சொல்லும் பொழுது அந்த பாஸ்டருக்கு ஒண்ணுமே புரியல. ஏன் பாஸ்டர் அழுறீங்க? எல்லோருமா அப்படின்னு கேட்டார். இல்லை, ஒரு கூட்டம் என்ன. அப்படினால் அவர்கள் யார்? இப்பொழுது பிரசங்கிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அவர்கள் சுயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நம்ம இதையும் சொன்னோம், 4 வாரம் போயிட்டேன், 1 வாரம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், அதுதான் சுயம். தேவன் அப்படி சொல்ல, என்னுடைய ஆராதனை நீங்கள் மனம் மகிழ்ச்சி
மன மகிழ்ச்சியோட அவருடைய சமூகத்திற்கு ஓடி வர. சுயம் சொல்லுங்க. உனக்கு இன்னைக்கு பலவீனமா இருக்குது, உன்னால முடியல, கால் வலிக்குது, வயிறு வலிக்குது, போகாத. நம்முடைய இதயம் சொல்லும். சுய புத்தியின் மேல் ஆவியான சொல்லிக் கொடுக்கிறேன். இப்படிப்பட்ட நேரங்களில தியானித்து தேவனை நோக்கி கூப்பிடுகிற வேலையில கூப்பிடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காற்று வரும்போது தூட்டிக்கணுமா? காற்று வரும்போது தூட்டிக்கணுமா? 2 பேர் பேசிக்கிறாங்க. டேய், ஒரே கல்யாணத்துல வான்கோழி பிரியாணியும் இருக்குது, ஆட்டுக்கறியும் பிரியாணி இருக்குடா. காற்று வரும்போது தூட்டிக்கணும்டா. அடா போலாம் உள்ள. காற்று வரும்போது தூட்டிக்கிறாங்க மனுஷன். அவன் கூட காற்று வரும்போது தூட்டிக்கணுங்க. எப்பெல்லாம் தேவனுடைய சமூகத்தில் ஓட வேணுமோ ஓடிடணும். ரொம்ப நேரம் ஓடலாம், வயது தாண்டி ஓடலாம். அல்லேலூயா. 80 வயசு நீ தாண்டியும் ஓடிட்டு இருப்ப, 90 வயசு நெருங்கியும் ஓடிட்டு இருப்ப தேவனுக்காக. அல்லேலூயா. தேவனுக்காக நீ 90 வயது வரைக்கும் ஓடலாம், 100 கூட செஞ்சுரி அடிக்கலாம். பில்லிகிராம்னு ஒரு தேவ மனுஷன் இருந்தாங்க. 18ல பிறந்து 18ல மறிக்கிறாருங்க. எத்தனை பாக்கியங்க அவருக்கு. 18ல பிறந்து 18ல மறிக்கிறாருங்க அவரு. அல்லேலூயா. 1918ல பிறந்து 2018ல அவர் மறிக்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கிங்க. உலகத்துல பெரிய ஒரு தேவ மனுஷன் யாருன்னா அவர் பில்லிகிராம். அமெரிக்கால வெள்ள மாளிகையில அவருடைய சிலை இருக்குதுங்க. அல்லேலூயா. அங்கே ஆட்சி ஆளுகிறதுக்காக வருகிற அத்தனை அந்த அமெரிக்க அதிபதிகளும் அவர்கிட்ட ஜோம் பண்ணிக்கிட்டு தான் அந்த ஆர்டினேஷன் பெற்று தேவா அவங்களுடைய தேசத்தை ஆளுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஒரு மனிதன். இன்றைக்கும் அவருடைய சிலை அந்த வெள்ள மாளிகையில இருக்கிறது. அவர் தாங்க, அவர் ஆராதிக்கிற தேவன் தாங்க நாம ஆராதி. உன்னை 90 வயசு அல்ல, 100 வயசு வரைக்கும் ஓட வைப்பா. அலையில் ஓடிட்டே இருப்ப. அல்லேலூயா. தேவன் உன்னை ஆசீர்வதிப்பா. பல சந்ததியை நீ பார்ப்ப. கர்த்தருடைய அற்புதம் உனக்கு கிடைக்கும். எனக்கு இது இல்லை அது இல்லைன்னு சொல்லாத. எல்லாவற்றையும் கொடுக்க உன் தேவனால முடியும். உன் கால் எதில சிக்காது. என் கால் இதுல சிக்கிருச்சு அதுல சிக்கிருச்சு நீ சொல்ல முடியாது. சொல்லுகிறதுக்கு என் தேவன் வார்த்தையை உனக்கு கொடுக்க மாட்டார். அந்த அளவுக்கு தெய்வீக பலன் உன் மேல வரும். அல்லேலூயா. அவர் உன் மேல் நிழலிடுவார். அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். அவருடைய கரை என்று உன் மேல இருக்கும். அல்லேலூயா. அவர் ஒருபோதும் நம்மை விட்டு விலகவே மாட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? 2வது பாயிண்ட்டுக்கு போயிட்டோம். 3வது பாயிண்ட்டுக்கு 12ஆம் அதிகாரம், 12ஆம் வசனம். தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்க. எங்க புலி ஸ்டாப் இருக்குது அது வரைக்கும் நேரம் வந்து நின்னு ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சரி, நல்லா இங்க கவனிக்கணும். யார் மேல தேவன் அன்பா இருக்கிறாரோ அவங்களை சிட்சிப்பாராம். அல்லேலூயா. அது யார் மூலமா சிட்சிப்பாரு? ஒவ்வொரு சபையிலையும் இங்க ஒருத்தர் நிப்பான் பாருங்க, அவனை பத்தி தான் சிட்சிப்பார். அது சில நேரத்தில் நமக்கு கோபம் வரும் பாருங்க, அதுதான் சுயம். ஒரு அல்லே சொல்லாமா? இங்க நிக்கிற மனுஷனை வச்சுதான் தேவன் சிட்சிப்பார். ஏன்னா ஆண்டவர் தன்னுடைய ஊழியக்காரன் மூலமா தான் தேவன் தன் ஜனங்களை சந்திக்கிறார். மோசஸை வச்சு தாங்க 6 லட்சத்தை கர்த்தர் இழுத்தார். ஒரு அல்லே சொல்லாமா? ஆமா. இங்கே என்ன சொல்றாரு? எவ்வளவு அழகா, தகப்பன் தன் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். ஒருவேளை ஆண்டவர் சிட்சிக்கும் போது சபையில ஒருத்தனுக்கு கோபம் வருதுன்னா அவன் சுயத்திலே இருக்கிறான். சுயத்தில் இருக்கிறான் என்பதை விட அல்லேலூயா பிசாசின் சிறகையின் கீழே அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று பொருள். அதே இயேசு கிறிஸ்துவின் சிறகின் கீழே இருக்கிறவன், உங்க மகனை என் கண் முன்னாடி பார்த்தா அவன் அடிச்சான். உன் மகன் நிற்கும் போது பைக் வந்து உன் மகன் காலை உடைச்சது தேவன் பார்த்து. அது தேவனுடைய சிறகின் இருக்கிறவன் கோபமே வராது. அல்லேலூயா. எல்லாம்
ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். இல்லையா? நீ அங்க போ, நீ என்ன செய்யணுமோ அங்க சொல்லி கொடுப்பாங்க. போனா நீ ஒரு தீர்க்கதரிசி, ஒரு அல்லே சொல்லாமா, அந்த தீர்க்கதரிசி, அந்த மெய்ப்பன், அந்த பாஸ்டர் என்ன சொன்னாரோ அப்படியே பவுல் செய்தார். பவுல் நீ பரிசுத்தாவி பெறணும், ஓகே, ஞானஸ்நானம் எடுக்கணும், ஓகே, அவர் என்ன சொல்கிறார் அப்படியே கீழ்ப்படிந்தார். ஆனால் சாத்தானுடைய சிறகின் கீழ் இருக்கிறவனுக்கு கோபம் வருங்க. நாம் அந்த நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து, தேவனே எனக்கு சுயத்தை நோக்கி போட்டு எனக்கு தெய்வ பலன் கொடுங்கப்பா அப்படின்னு கேட்க வேண்டும். அவர் உன்னை அன்பு கூறுகிறார் என்று புரிந்து கொள். உன்னை சிட்சிக்கும் போது தேவன் உன்மேல் அன்பு கூறுகிறார். அல்லேலூயா. ஆமா, அந்த வசனத்தை எல்லாம் வாசிக்கலாமா? 12. தகப்பன் தன் சிநேகி நேசிக்கிற எவரிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சீட்சிக்கிறார். ஆமா, மனசுல வச்சுக்கோங்க. யாருக்கிட்ட அன்பு கூறுகிறாரோ அவனை திரும்பி வரும்படி செய்கிறதுக்கு தேவன் ஊழியக்காரர்களை பயன்படுத்துகிறார். புரிஞ்சுக்குங்க. அவ்வளவுதான், கீழே போயிடலாம். மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான். ஒரு அல்லேலூயா சொல்லமா. ஞானம், புத்தி, இது ரெண்டும் தேவனிடத்திலிருந்து வருது. அல்லேலூயா. நாம் அவரோடு பழக பழக அந்த கிருபை ரெண்டுமே நமக்கு கிடைக்குது. ஜெபிக்க ஜெபிக்க தேவன் ஞானமும் புத்தியும் தரார். அல்லேலூயா. ஜெபிக்கிறவங்களுக்கு அது கிடைக்கும். அந்த ஞானம் என்பது நல்லா கவனிக்கணும். தேவனை விட்டு ஊழியக்காரனுக்கு புத்தி மட்டம் ஆயிடும். அவனுக்கு கிருபைகள் சொத்துக்கள் சேராது. தேவனை விட்டு விலகுகிற அப்பா அம்மாவுக்கு புத்தி மந்தமாயிடும். அவங்க குடும்பத்தை நடத்த முடியாது. அவங்க குடும்பத்தை பாருங்க, தேவனை விட்டு விலகுற குடும்பம் பாருங்க, வீட்டில் ஒண்ணுமே இருக்காது. அல்லேலூயா. ஏதாவது ஒன்றா கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும். அதாவது தேவனோடு இருக்கிறாங்கன்னா அந்த குடும்பத்தையும் போய் பாருங்க, அவர்களுக்கு எல்லாமே தேவனால் கொடுக்கப்பட்டது. உண்மைங்க இது. என்னுடைய பிராக்டிக்கல் லைஃப்ல சொல்றேங்க. அல்லேலூயா. இது உண்மைங்க. அல்லேலூயா. தேவன் அப்படி ஆசீர்வதிக்கிற கர்த்தருங்க. அவரு புரிஞ்சிக்காதவங்க தாங்க. சுயமா வாழ்கிறவர்களுடைய வீடு வெறுமையா இருக்குங்க. அந்த ஆண்டவரை பற்றி கொள்ளுகிற வீடு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. அல்லேலூயா. சரி, அப்போ அந்த வசனத்தை வாசிக்கலாமா? ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான். ஆமா, ஏனென்றால் அவர்கள் தேவனோடு ஜெபிக்கிறாங்க, வேதம் வாசிக்கிறாங்க, அவங்க மற்றவங்களை இரக்கத்தோடு பார்க்குறாங்க. அவங்க எல்லாமே கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. ரெண்டாவது, சில வீட்டில் நிறைய பொக்கிஷங்கள் இருக்கும். என்ன இருக்கும்? பொக்கிஷங்கள் இருக்கும். அதோடு கூட சேர்ந்து ஒன்று இருக்கும். அது என்ன சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது தாத்தா பாட்டன் சம்பாதிச்ச சொத்துங்க இருக்கும். அல்லேலூயா. நல்ல வசதியா இருப்பாங்க. அதோடு சேர்ந்து இன்னொன்னு இருக்கும். எப்படா அது அப்படி சொல்றேன்? சுயத்தோட அதுக்கு மேல இருந்து ஒன்று சொல்றேங்க, ஆணவம். என்ன இருக்கும்? எப்படி ஆணவம் இருக்கும்? நான் பார்த்துக்கிறேன். என்ன பண்றான்? நான் பார்த்துக்கிறேன். அவனை என்கிட்ட கொண்டு வா, அவனை என்ன செய்யணுமோ நான் செஞ்சிடுறேன். புரியுதுங்களா? அந்த ஆணவம் இருக்கும். நல்லா எவங்கிட்டமே எவ்வளவு அதிகமா இருக்கிறதோ ஆணவம் வராமல் கர்த்தர் நம்மை நீதிமான் வீடுகளிலே அநேக ஆசீர்வாதங்கள் வந்து தங்கும். ஆனா அவங்க கரெக்டா வாழ்ந்துட்டு அது மேல அவங்க இதை இருக்காது. சொல்லலாமா? சத்தமா சொல்லுங்களேன். ஆணவம் வரக்கூடாது. அல்லேலூயா. ஆமா, ஆணவம் வரக்கூடாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எவ்வளவு இருந்தாலும். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சத்தமா சொல்லுங்களேன். நீங்க அப்படி இல்லை. என் குழந்தைகளை கர்த்தர் நல்ல இதயத்தை கொடுத்துருக்கிறார். நான் அப்படி விசுவாசிக்கிறேன். ஆமேனா? சரி, கீழே போயிடலாமா? வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும் அதன் ஆதாயம் பசும் பொன்னிலும் உத்தமமானது. அதன் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும் அதன் ஆதாயம் பசும் பொன்னிலும் உத்தமமானது. எது?
மேலே சொல்லியிருக்கிறது அது. ஒரு அல்லையே சொல்லுமா, பொண்ணை விட முத்தை விட எது ஞானமும் புத்தியும். பொண்ணு வெள்ளியை விட ஞானம் புத்தியும் உத்தமம். அல்லேலூயா. அதுதான்டா மிக மிக விசேஷமானது அப்படின்னு சொல்றார். கீழே வாசிக்கலாம். முத்துக்களை பார்க்கிலும் அது விலையேற பெற்றது, ம். நீ இச்சிக்கத்தக்கதொன்றும் அதற்கு நிகரல்ல. ஒரு அல்லையே சொல்லமா, முத்துக்களை பார்க்கலும் அது விலையேற பெற்றது. எது? தேவன் கொடுக்கிற ஞானமும் புத்தியும். முத்துக்களை பார்க்கலும் விலையேற பெற்றது. அல்லேலூயா. எது? தேவனால் நமக்கு கிடைத்த ஞானமும் புத்தியும். அந்த புத்தி தான், அல்லேலூயா, அந்த புத்தி தான் ஏசாயா 58:13 சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த புத்தி என்றைக்கு வருதோ அன்றைக்கு நம்ம குடும்பம் நல்லாயிடும். ஏசாயா 58:13 சும்மா பேனால எழுதி வச்சுட்டு வீட்டில் போய் பாருங்க. இந்த புத்தி ஞானம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஏசாயா 58:13. அல்லேலூயா. இந்த அதுல யார் புத்தியாய் விளங்குகிறார்களோ, இங்க ஏசாயை தேடக்கூடாது. ஏசாவை தேடினாக்கா ஒரு அல்லேலூயா சொல்லாமா, வீட்டில் போய் தேடணும். உடனே பைபிளை பார்க்குறீங்களா, ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அந்த மாதிரி நேரத்தில் பைபிளை பார்த்து தேடினீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் கேட்ராக் வந்துடும். அப்புறம் 35 வயசுல கண் ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது வரும். ஒரு அல்லேலூயா சொல்லாமா, ஒன்று சொல்கிறேன், கோழி மிதிச்சு தெரிஞ்சுக்க. கீழே போகலாம். வலது கையில் தீர்க்காயுசும். எத்தனாவது வசனமா? அதன் 16. அதன் வலது கையில் தீர்க்காயுசும் அதன் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது. புத்தியும் ஞானம். அது வலது கையில் என்ன இருக்குதா? தீர்க்காயுசுங்க. யாருக்கு கொடுப்பா? தேவனை அறிகிறதே புத்திங்க. தேவனை அறிந்து கொள்ளுகிறதே ஞானங்க. அதுதாங்க நம்ம வலது கையில் என்ன இருக்குது? அதன் வலது கையில் தீர்க்காயுசும் அதன் இடது கையில் செல்வம் இருக்கிறது. அழியாது. அந்த செல்வம் அழியாது. நீ எடுக்க 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 வந்துட்டே இருக்கும், திறந்துட்டே இருக்கும். நீ கொடுக்க கொடுக்க அது அங்கே நிரம்பிட்டே. எப்படி எலிசா காலத்தில், எலியா காலத்தில் அந்த எண்ணெய் எடுக்க எடுக்க, மாவு எடுக்க எடுக்க வந்துட்டே இருந்ததோ, அப்படி தேவன் கொடுக்குற கிருபை வளர்ந்துட்டே இருக்கும். அது இன்றைக்கு பலிக்குதுங்க. இன்னைக்கு தேவன் நிறைவேற்றாருங்க. அந்த புத்தியை அறிந்தவன், ஏசாயா 58:13, அந்த புத்தியை புரிந்து கொண்டவனுக்கு இன்றைக்கும் தேவன் உயர்ந்த ஸ்தலத்தில் அவனை வைக்கிறார். அந்த புத்தி இல்லாதவனுக்கு கொஞ்சம் கம்மி தாங்க. அல்லேலூயா. அந்த புத்தி வீட்டில் போய் படிக்கணும். ஆண்டு உங்களை ஆசீர்வதிப்பார். ஏசாயா 58:13. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சரி, அப்ப கீழே போயிடலாம். வழிகள் இனிதான வழிகள், அதன் வழிகள் இனிதான வழிகள், அதன் பாதைகள் எல்லாம் சமாதானம். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அந்த ஞானமும் புத்தியும், அதனுடைய வழி, அந்த ஞானமும் புத்திக்கும் இத்தனை விளக்கத்தை தேவன் அங்கே கொடுத்துருக்கிறார். புரியுதுங்களா? தேவனை புரிந்து கொள்ளுகிறதுக்கு இத்தனை விளக்கம். எல்லா ஆசீர்வாதமும் இங்கே இருக்கு. அல்லேலூயா. நம்ம எங்கேயும் போய் தேடணும்னு அவசியம் இல்லை. கர்த்தரை பற்றி கொண்டவர்களுக்கு தேவன் விசேஷமாக கர்த்தர் நிச்சயம் கொடுக்கிறார். அல்லேலூயா. அதன் வழிகள் இனிதான வழிகள், அதன் பாதைகள் எல்லாம் சமாதானம். இதை விட என்ன வேணும்? பாதையெல்லாம் நீ எங்கெல்லாம் போறீங்க, எங்கெல்லாம் வரீங்க, எல்லாவற்றிலும் நிதான வழிங்க. நிதான வழி இது. பாதையெல்லாம் அல்லேலூயா. நீங்க எங்க போனாலும் நீங்க போய் மற்றவங்களை பார்க்கறோன்னா அவங்களுக்கு ஒரு சமாதானம் வந்துடும். அக்கா வந்துட்டாங்க, அண்ணா வந்துட்டார். அக்கா அண்ணா யாரு? தேவனை ஃபாலோ பண்ணுங்க, அவங்களுக்கு ஒரு சமாதானம். அல்லேலூயா. நிதான பாதைகள், நிதான வழி. அப்புறம் அது தன்னை அடைந்தவர்களுக்கு ஜீவ விருட்சம். பாருங்க, அது தன்னை அடைந்தவர்களுக்கு, இந்த ஞானத்தின் புத்தியை அடைந்தவர்களுக்கு அது ஜீவ விருட்சம். அதை பற்றி கொள்ளுகிற எவனும் பாக்கியவான். ஒரு அல்லே சொல்லும், ஜீவ விருட்சம். அதை அடைந்தவனுக்கு ஜீவ விருட்சம். ஜீவ விருட்சம் எங்க கொடுத்தாரு ஆண்டவரே? ஜீவ விருட்சத்தை எங்க கொடுத்தாரு? ஏதேன் தோட்டத்தில் கொடுத்தாரு. எதற்காக ஜீவ விருட்சம் கொடுத்தாரு?
நித்திய 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 திருமணமா? நித்திய 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 ஜீவ காலமா வாழ்கிறது. கரெக்டா. ஹalleluya. சாவே இல்லைங்க. அந்த ஜீவ விருட்சத்தை சாப்பிட்டா சாவே இல்லை. அங்கதாங்க சொல்றாரு ஆண்டவர், அவர்களுக்கு ஜீவ விருட்சம் அவனுக்கு. ஹalleluya. ஹalleluya. அங்க எவ்வளவு அழகா ஆண்டவர் சொல்றார். எத்தனாவது வசனம் அது? தன்னை அடைந்தவர்களுக்கு ஜீவ எத்தனாவது விருட்சம். வசனம் அது சொல்லுங்க. எவ்வளோ? 18. நான் வாசிக்கிறேன் பாருங்க. அது தன்னை அடைந்தவர்களுக்கு ஜீவ விருட்சம், அவனுக்கு சாவே இல்லை, அவனுக்கு இரண்டாம் மரணம் இல்லை. பின்ன வாசனம். ஹalleluya. அங்கே ரெண்டு ஏதேன் தோட்டத்தில் ரெண்டு கனி வச்சார் ஆண்டவர். ஒரு கனி ஜீவ விருட்சம், இன்னொரு கனி நன்மை தீமை அறியத்தக்க கனி. ஜீவ விருட்சத்தை சாப்பிடணும், நன்மை தீமை அறியத்தக்க கனி நீ சாப்பிடக்கூடாது. சாப்பிட்ற நாளிலே சொல்லுங்க. ஆமா, சாப்பிட்டா அவனுக்கு சாவு வந்துருச்சு. நல்லா கவனிக்கணும். சாப்பிட்டா சாவு வந்துச்சு, பாவம் பெருகிடுச்சு. ஹalleluya. அவன் மீண்டும் அந்த இரண்டாம் மரணத்துக்கு ஆதாயம் ஆயிட்டான். அவனுக்கு இரண்டாம் மரணத்துக்கு ஓகே ஆயிடுச்சு. இதை கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். ஒரு ரகசியத்தை சொல்றேன். அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை அவன் புசிக்காமல் நன்மை தீமை கனி புசித்து அவன் மரணத்துக்கு ஏதுவாக மாறி, இப்ப அந்த மரணத்துக்கு போகிறவங்கலாம் சாத்தானுடைய கூட்டத்தில் போய் சேர்கிறார்கள். அந்த பாவ மக்கள் எல்லாம் சாத்தானுடைய கூட்டத்தில் சேர்கிறது தேவன் பார்த்து தான் நேசகுமாரனை இந்த பூமியில் அனுப்பி எப்படி அனுப்புகிறார்? அதே ஜீவ விருட்சத்தின் கனியின் பலனை அவரை ஏற்றுக்கொண்ட யாவரும் அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க தேவன் பரலோக ராஜ்யத்துக்கு அவர்களை கொண்டு வருகிறார். வறுமை வரம். அந்த இரண்டாம் மரணத்திற்கு ஆத்மா, உனக்குள்ள ஆத்மா இருக்குது இல்லையா, அது பிளான் பண்ண பாருங்க. பிளான் பண்ண பாருங்க. அல்லேலூயா. அது அப்படி யோசிக்கும். அந்த யோசிக்கும் போது அந்த கண் டப்பு டப்புன்னு அங்கே இங்கேன்னு யோசிக்க பாருங்க. அதுதான் அந்த ஆத்மா. இங்கே போனோம், அங்கே போனேன், நாளைக்கு அங்கே போனேன், நாளைக்கு இவங்க போனோம் அப்படின்னு யோசிக்கிறது இல்லையா. அந்த ஆத்மா ஒரு மரணம் பயங்கரமா இருக்குமா. அதுக்கு மாம்சமே இல்லைங்க. இதுக்குதான் மாமிசம் உள்ள வாழுகிறது ஒரு ஆத்மா, அதுக்கு மாம்சம் இல்லை. ஆனால் அது மரணத்துக்கு, அந்த மரணம் இரண்டாம் மரணத்துக்கு, இது முதல் மரணம் சாவு, இந்த சரீரம் செத்து போகும். ரெண்டாவது மரணம் இருக்கும் பாரு, அது கொடூரமா இருக்குமா அந்த மரணம். அல்லேலூயா. அந்த மரணத்துக்கு நம்மை போகாதபடி இயேசு கிறிஸ்துவை ஜீவ விருட்சம் இந்த பூமியில வந்தார். அவரை பற்றி கொண்ட யாவரும் இரண்டாம் மரணத்துக்கு போகாதபடி இந்த ஜீவ விருட்சம் என்கிற இயேசு கிறிஸ்து நம்மை காப்பாற்றி தேவனுடைய சமூகத்துக்கு கொண்டு போகிறதுக்கு அவர் நல்லவராயிருக்கிறார். ஞானமும் புத்தியும் முத்துக்களை காட்டிலும் தங்கமும் வெள்ளை காட்டிலும் அது வழி. உடைய வழி எவ்வளவு அழகா, வழி இனிதான வழிகள், அதன் பாதை காரியங்களை தேவன் சொல்றார். ஹல்லேலூயா. ஆண்டவர் மிக பெரியவர். 21வது வசனத்தை வாசிக்கலாம். மகனே, என் மகனே, இவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, இவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, மெய் ஞானத்தையும் நல்லோசனையையும் காத்துக்கொள். ஒரு அல்லே சொல்லாமா? மெய் ஞானமும் நல்ல ஆலோசனை, இது ரெண்டுத்தில் வித்தியாசம் இருக்கு. மெய் ஞானம் யார் கொடுக்குறார்? நல்ல ஆலோசனை யாரை கொடுக்குறார்? நைட்டெல்லாம் ஊழியக்காரன் ஜெபம் பண்ணுவான், என் பிள்ளைகளுக்கு இப்படி சொல்லுன்னு ஆலோசனை கொடுப்பார் ஆண்டவர். நல்ல ஆலோசனை. இப்போ நான் பேசுறது நல்ல ஆலோசனை, தீய ஆலோசனையா? நல்ல சத்தமாக சொல்லுங்க. ஆமாம், நல்லா கவனிக்கணும். இப்போ என் மகனை, இவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, மெய் ஞானம். நான் ஆலோசனை கொடுக்குறேன், கவனிக்கணும் ப்ளீஸ், லிசன் டு. நான் ஆலோசனை கொடுக்குறேன், அதை கேட்ட உடனே தேவன் மெய் ஞானத்துக்கு தாங்க ரகசியம். தேவன் எனக்கு இரவெல்லாம் கொடுத்த அந்த ஆலோசனை நான் உங்களுக்கு கொடுத்துட்டு போயிடுவேன். அதை நீ புசிக்கிற வேலையில மெய் ஞானம் உனக்குள்ள பிறக்கும். இது இல்லைன்னா இதுக்கு மேல செய்தியும் கிடையாது. சொல்லிலே சொல்ல, நான் மெய் ஆலோசனை கொடுக்கிறேன், மெய் ஞானத்தை கொடுக்கிறேன். அந்த ஞானம் தான் உன்னை ஆசீர்வதிக்கும், சுகமா இருக்கும்.
அது 18 to 8 100 இயர். ஹalleluya. ஆண்டவர் உன்னை பத்திரமாய் காக்க அவரால் முடியும். தேவ கிருபை உன்னோடு கூட இருக்கு. ஹalleluya. முடிக்கலாம். 22 இவைகள் உன் ஆத்துமாவுக்கு ஜீவனும் உன் கழுத்துக்கு அலங்காரமாய் இருக்கும். அப்போது நீ பயமின்றி, எவ்வளவு அழகா இதை கொண்டு வந்து முடிக்கிறார் பாருங்க. ஹalleluya. இந்த ஆலோசனை இவைகள் உன் கண்களுக்கு விட்டு பிரியாதிருப்பதாக மெய் ஞானத்தையும் நல்ல ஆலோசனையும் அதை காத்துக்கொள்ளணும். ஆலோசனை கேட்டதான் மெய் ஞானம் தேவன் கொடுக்கிறார். அந்த மெய் ஞானம் கிடைச்சாதான் அவைகள் உன் ஆத்துமாவுக்கு ஜீவன் ஆயிருது. உன் கழுத்துக்கு அலங்காரமா இருக்கும். அது இருந்தால் தான் பிறகு கீழே சொல்றார், அப்பொழுது நீ பயமின்றி உன் வழிகளில் நடப்பாய், உன் கால் இடராது. அல்லேலூயா. எவ்வளவு அழகா வந்து முடிக்கிறார் இல்லையா? உன் கால் இடராது. அங்கேயும் சொல்றாரு, இங்கேயும் சொல்றாரு. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? உன் கால் இடராது. நீ இப்ப வாசிங்க. நீ படுக்கும்போதும் பயப்படாதிருப்பாய், நீ படுத்துக் கொள்ளும் போதும் இன்பமா இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அவன் படுக்கும்போது யாரும் வரமாட்டான், குண்டுமணிலாம் வரமாட்டான். என் பிள்ளைங்களுக்கு குண்டுமணின்னா பயப்படுவாங்க. என் பேர பிள்ளைங்களாம் சாப்பிடலன்னா குண்டுமணிக்கு ஃபோன் பண்ணிடுவேன் அப்படின்னு சாப்பிடுவாங்க. அப்போது நான் டிவியில் அவங்க படம் பார்த்துட்ருக்காங்க. அப்போது ஒரு மாதிரி அருவருப்பான ஒரு குண்டாக ஒரு முகம் வந்தது. தாதா தாதா அவர் குண்டுமணி வந்திருக்கிறான். அவன் சொல்கிறான், குண்டுமணி தானே? ஆமாண்டி, அதாண்டி, பயங்கரமாக இருக்கிறான் தாதா. இவனை தான் நீ சொல்லுவியா? கேட்குறா அவ கரெக்டா. உன் கனவுல குண்டுமணி. அல்லேலூயா. அல்லேலூயா. உன் கனவு நல்ல கனவே இருக்காது. வந்து காலை பிடிச்சி இருக்கும், கல்லை பிடிச்சி இருக்கும், விதவிதமாக வந்து நிற்கும். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? நம்ம தேவனோடு இருந்துட்டா சுகமாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், நித்திரை இன்பமாக இருக்கும். அல்லேலூயா. எவ்வளோ அழகாக சொல்கிறார். அப்பொழுது நீ பயமின்றி உன் வழிகளில் நடப்பாய், உன் கால் இடராது. நீ படுக்கும்போது பயப்படாதிருப்பாய், நீ படுத்துக்கொள்ளும்போது. நான் படிக்கிறது கரெக்டு தானே? சரி. எனக்கு கொஞ்சம் டவுட் வந்து நீ படுத்துக்கொள்ளும்போது உன் நித்திரை இன்பமாக இருக்கு. சடுதியான திகிலும் துஷ்டர்களின் பாழ்கடிப்பு வரும்போது நீ அஞ்ச வேண்டாம். கர்த்தர் உன் நம்பிக்கையாக இருந்து கால் சிக்கிக் கொள்ளாதபடி அவர் இன்றும் மட்டுமல்ல என்றென்றும் காப்பார். தெய்வத்துடைய சமூகத்தை இன்றைக்கு ஆண்டவர் ஆலோசனையாக பேசியிருக்க. அது மெய் ஞானம் கிடைக்கணும்னா இதை கூர்ந்து கவனித்து நசை போட்டு அது எனக்கு வேண்டும்னு உன்னுடைய ஜபத்தில் போய் இன்றைக்கு பிரசங்கித்த அந்த ஞானம், அறிவு, புத்தி என்று நீங்கள் கேட்கும்போது மெய்யாகவே தேவன் உங்களுக்கு ஆசீர்வதித்து சிறப்பாய் நடக்கும். அவருடைய மகிமையான கிருபை உங்களுடைய தலைகளை எழுந்துக்குவேன்.